வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு மே மாசம் 1ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை அஷ்டமி திதி. இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளா இருக்கு. இந்த புதன்கிழமை பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கு. இந்த திருவோண நட்சத்திரமும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படி திருவோண நட்சத்திரம் புதன்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு குரு பெயர்ச்சியும் இருக்கு. இந்த தேய்பிறை அஷ்டமி திதி பாத்தீங்கன்னா கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இன்னைக்கு மாசத்தோட முதல் நாள். இந்த மாசம் ஃபுல்லா நமக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம நாம எதிர்பார்த்த பண வரவு நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம மாசத்தோட முதல் நாள்ல நிலைவாசல்ல ஊதிவிட வேண்டிய பொருளை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கக்கூடிய இந்த நாள்ல 4 மிளக கையில வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாட பத்தி இன்னொரு பதிவுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இது புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் கிரகத்துக்கு உரிய நம்பர் 5. அடுத்ததா இன்னைக்கு மே மாசத்தோட முதல் நாள், அதாவது 5வது மாசத்தோட முதல் நாள். இப்படி 5வது மாசத்தோட முதல் நாள் புதன்கிழமையில வர்றது, அதாவது புதன் கிரகத்துக்குரிய 5ங்கிற நம்பருக்குரிய நாள்ல வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல 555ங்கிற நம்பரை 3 முறை எழுதி 3 இடத்துல மறைச்சு வைக்க வேண்டிய ரகசிய பரிகாரத்தையும் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இப்படி இந்த நாள்ல பல சிறப்புகள் நமக்கு ஒன்னா சேர்ந்து இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க எழுதி வச்சாலே போதும். நீங்க கேட்ட வரம் நிச்சயமா இந்த மே மாசம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் கூட உடனடியா இந்த மே மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு நிறைவேறும். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, எந்த வேண்டுதல் உங்களுக்கு இருந்தாலும் அந்த வேண்டுதல் இந்த மே மாசம் முடியறதுக்குள்ள நிறைவேறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கடன் பிரச்சனை தீரணும், பணவரவு அதிகரிக்கணும், கொடுத்த பணம் திரும்பி வரணும், வீட்ல தன தானியங்கள் சேர்றதுக்கு, திருமணம் நடக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, நீங்க நினைச்ச காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கு, நீங்க நினைச்ச சம்பளத்துல வேலை கிடைக்கிறதுக்கு, நீங்க நினைச்ச மார்க் எக்ஸாம்ல எடுக்கிறதுக்கு, இப்படி உங்களுடைய வேண்டுதல் எதுவா இருந்தாலும் சரி, அந்த வேண்டுதல் இந்த மே மாசம் முடியறதுக்குள்ள நிறைவேறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். மாசத்தோட முதல் நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரம் இது. இந்த மாசத்தோட முதல் நாள், அதாவது இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாள்லயும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு 2-3 வேண்டுதல் இருந்தா கூட இன்னைக்கு ஏதாவது ஒரு முக்கியமான வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. அடுத்த மாசத்தோட முதல் நாள் அன்னைக்கு இன்னொரு வேண்டுதலுக்காக தாராளமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். சரி, இப்ப தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது ஒரு நோட் புக் வச்சிருக்கீங்கன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேப்பரை எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் இல்லைன்னா மட்டும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இதுக்கு பெஸ்டான டைம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி ராகு காலம், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. சரி,
சரி, நீங்க எந்த விதமான டென்ஷனும் இல்லாம அமைதியான ஒரு இடத்துல அமைதியான மனநிலையில உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. வழிபாடுகளை செய்ய முடியறவங்க உங்க வீட்டுல பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம். மத்தவங்க உங்க வீட்டுல எங்க உட்கார்ந்துகிட்டு வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ உங்களுடைய குறிக்கோள், அதாவது வேண்டுதல், எந்த வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்களோ அதை மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. அதாவது எதிர்மறையான எண்ணங்களை வச்சுக்காதீங்க. கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்களும் அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்களும் பணவரவு அதிகரிச்சுட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு குழந்தை பிறந்துட்டதா நினைச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்க வேண்டுதல் என்னவோ அது உங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியோ, அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சிட்ட மாதிரியோ உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல நான் சொல்ல போற வார்த்தைய 55 முறை 55 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. அந்த வார்த்தை என்னங்கிறது இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். டிவைன், மணி, மேஜிக், பிகின், நவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். டிவைன், மணி, மேஜிக், பிகின், நவ். இந்த இடத்துல நான் மணின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இந்த மணிங்கிற வார்த்தைக்கு பதிலா உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்க வேண்டுதல் என்னவோ அதுக்கு தகுந்த வார்த்தைய இந்த இடத்துல நீங்க எழுதிக்கோங்க. நோய்கள் தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறவங்க டிவைன், ஹெல்த், மேஜிக், பிகின், நவ் இப்படி நீங்க எழுதலாம். அதே மாதிரி திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க டிவைன், மேரேஜ், மேஜிக், பிகின், நவ். வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க டிவைன், ஜாப், மேஜிக், பிகின், நவ். அந்த டிவைன்ங்கிற வார்த்தைக்கு பக்கத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வார்த்தைய நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இப்படி டிவைன், மணி, மேஜிக், பிகின், நவ் இந்த வார்த்தையை எழுதினதுக்கு அப்புறமா தேங்க்யூ 1176 இந்த ஏஞ்சல் நம்பரையும் எழுதிக்கோங்க. இந்த 1176ங்கிற ஏஞ்சல் நம்பரை பத்தி நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பெருமாளோட எனர்ஜிய நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் இந்த 1176. இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை, பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அதனால இந்த 1176ங்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்துறது நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல டிவைன், மணி, மேஜிக், பிகின், நவ், தேங்க்யூ 1176 இத 2 லைனாவும் எழுதலாம், ஒரே லைன்லயும் எழுதலாம். இத தொடர்ந்து 55 டைம்ஸ் 55 முறை எழுதுங்க. இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க நோட் புக்ல எழுதி இருந்தீங்கன்னா அந்த நோட் புக்கை எப்பயும் போல சுத்தமான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. பேப்பர்ல எழுதி இருக்கீங்கன்னா இந்த பேப்பரை பணம் வைக்கக்கூடிய பீரோலையோ, அப்படி இல்லைன்னா நீங்க ட்ரெஸ் வச்சிருக்கீங்க இல்லையா அந்த இடத்துல கூட நீங்க வச்சுக்கலாம். கிச்சன் ஷெல்ஃப்லயும் வச்சுக்கலாம், பூஜை அறையிலையும் வைக்கலாம், ஏதாவது ஒரு டேபிள் டிரால கூட நீங்க வைக்கலாம். இது உங்க விருப்பம் தான். ஆனா அந்த இடம் ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்கணும். எந்த விதமான தூசிகளும் இல்லாத இடமா பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னா, அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல இந்த பேப்பரை நீங்க தூக்கி போட்டுருங்க. நிச்சயமா இந்த பரிகாரம் செய்யற எல்லாருக்குமே உங்க வேண்டுதல் இந்த மே மாசம் முடியறதுக்குள்ளேயே நிறைவேறும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.